பிரதமர் நரேந்திர மோடியோடைய 119வது மனதின் குரல் நிகழ்ச்சி போன சண்டே அன்னைக்கு ஒலிபரப்பாச்சு. வழக்கம் போல நாட்டு மக்கள் கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி. உதாரணத்துக்கு போன மாதம் இஸ்ரோ அவங்களுடைய 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினதை பற்றி சொன்னார். பிப்ரவரி 28 அறிவியல் தினம் கொண்டாடப்பட போகுது, அதை பற்றி பேசினார். அதே மாதிரியே நம்மளுடைய நாடு ரொம்பவே வேகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் முன்னேறிட்டு இருக்கிறத பற்றி ரொம்ப பெருமையாகவே பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பேசும்போது அவர் இந்தியர்கள் தற்சமயம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றியும் பேசினார். அதுதான் ஒபேசிட்டி, உடல் பருமன். இதை பற்றி பேசும்போது 8 பேரில் ஒருத்தருக்கு இந்த ஒபேசிட்டி பிரச்சனை இருக்கிறதாவும், குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் இந்த உடல் பருமன் பிரச்சனைங்கிறது 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை சரி செய்கிறதுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயோடைய அளவில் 10% குறைக்க சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மளிகை சாமான்லேயும் சமையல் எண்ணெயோடைய அளவில் 10% கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10% எண்ணெயை கம்மி பண்ணால் மட்டும் பத்தாது, உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், அவங்கள நாமினேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம நிறைய சேலஞ்சஸ் பார்க்குறோம்ல, ஐஸ் பக்கெட் சேலஞ்ச், அதே மாதிரியே ஸ்டாப் டாக்கிங் சேலஞ்ச், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி சேலஞ்ச் மாதிரி இதையும் ஒரு சேலஞ்சாக கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். இது மூலமாக இந்த ஒபேசிட்டி பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு காண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்மளுடைய நாடு ஒரு ஃபிட் அண்ட் ஹெல்தி நேஷனாக உருவாகணும், அதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசினதோட தாண்டி அவருடைய எக்ஸ்தல பதவிலையும் ஒரு 10 பேரை நாமினேட் பண்ணியிருந்தார். நடிகர்கள் மோகன்லால், மாதவன், தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா, பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷால், இந்த மாதிரி ஒரு 10 பேரை நாமினேட் பண்ணி அவங்க இன்னொரு 10 பேரை நாமினேட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருந்தார். சரி, பிரதமர் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரே, அப்போ இந்தியர்கள் இந்த விஷயத்தில் ஜாஸ்தி பாதிக்கப்படுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணோம். இது மூலமாக நமக்கு கிடைச்ச தகவல்கள் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக தான் இருந்தது. பிரதமர் சொன்ன மாதிரியே போன 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 உலக அளவில் 250 கோடி மக்கள் ஒபேசிட்டி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஒருத்தங்களுக்கு ஒபேசிட்டி பிரச்சனை இருக்குது, அவங்க உடல் பருமனாக இருக்காங்க, இல்லை அண்டர் வெயிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கணிக்கிறாங்கன்னா, அதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒருத்தருடைய உடல் எடை, அவங்களுடைய உயரம், இது ரெண்டுத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதில் ஏகப்பட்ட ரேஞ்சஸ் வேறு இருக்குது. அப்போ அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒருத்தருக்கு 30க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க உடல் பருமனால் இருக்காங்க, அவங்களுக்கு ஒபேசிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னும், 25லேருந்து 29.9 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னும் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்த ஒபேசிட்டி பிரச்சனையில் 2ஆம் இடம் வகிக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கான். சுமார் 37% ஆண்கள் இந்த உடல் பருமன் பிரச்சனையால் பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. உணவு பழக்க வழக்கங்களில் முக்கியமாக ஒரு 3 வில்லன்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு கொழுப்பு சத்தை ஜாஸ்தியாக கொடுக்கக்கூடிய ஹை கேலரிட் ஃபுட்டை ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது, அது ஒரு வில்லன். இன்னொன்று, பதப்படுத்தப்பட்ட ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டோடைய இன்டேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. இன்னொன்று, சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பானங்கள், அதே மாதிரியே ஸ்வீட்ஸு, இதை ரொம்ப ஜாஸ்தியாக அளவுக்கு அதிகமாக எடுக்கிறது. இந்த 3 முக்கிய ரீசன்ஸ் உணவு பழக்க வழக்கங்களில் பெரிய வில்லனாகவே இருக்குது. சரி, அப்போ குழந்தைங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோன்னா, அவங்களுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக முன்னாடிலாம் குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அவங்க வெளியில் விளையாட போவாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய மொபைல் யூசேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி ஜங்க் ஃபுட் இன்டேக் அவங்க மத்தியில் ஜாஸ்தியாக இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், தைராய்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எது ஆரம்ப புள்ளின்னு பார்த்தா ஒபேசிட்டின்னு சொல்கிறாங்க. இதனால நம்மளுக்கு உடல்நல பாதிப்பு ஒரு பக்கம் வருதுனாலும் இதுக்கு மெடிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய எக்கனாமிக் பர்டன் இன்னொரு பக்கம். ஓகே, இப்போ இந்த ஒபேசிட்டி பிரச்சனையை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ் சொல்கிறது எஸ், நிச்சயமாக தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாற்றணும்.
நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உணவு முறைகளை மாற்றணும். அதுக்கு வீட்டு உணவே பிரதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதோ இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ அந்த கல்ச்சர் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, இல்லை ரொம்ப ரேராக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லையே. நம்ம எல்லாருக்கும் டேஸ்ட் பட்ஸ் விதவிதமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுக்குது. இன்னொரு பக்கம் நிறைய ஃபுட் டெலிவரி ஆப்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆஃபர்ஸ். இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டு உணவை தவிர்த்துடுறோம். ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய கல்ச்சர் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன்று அதை முற்றிலுமாக தவிர்க்கணும், இல்லை முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மி பண்ணணும். அடுத்ததாக டீ, காஃபி, டெசர்ட்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இந்தியர்கள் அதிக அளவிலேயே எடுத்துப்பாங்க. இதுக்கு பதிலாக, இதுக்கு ஒரு மாற்றாக இந்த வெல்லம், பனங்கற்கண்டு இதெல்லாம் கலந்த உணவு வகைகளை சாப்பிட்றதும், ஜூஸாக குடிக்காமல் அதை பழ வகைகளாகவே சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக புரதச்சத்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய உணவு வகைகளையும், நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் நம்மளுடைய சாப்பாட்டில் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறதும் இதுக்கு ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதெல்லாம் எவ்வளவு சாப்பிடலாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாகவே நமக்கு ஒரு டிஷ்ஷு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 2-3 வாய்க்கு தாண்டி இன்னும் ஜாஸ்தியாக கூட உள்ளே போகும். ஆனால் அப்படி பண்ணாமல் ரைட் ப்ரப்போர்ஷனில் இருக்கணும். இப்போ ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம், அதனால் ப்ரோட்டீன் மட்டுமே அதிகமாக சாப்பிடாமல், ஃபைபர் மட்டுமே அதிகமாக சாப்பிடாமல், நம்மளுடைய மீல் பிளான் அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனையை இன்னும் இலகுவாக சரி செய்யலாம்னு சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் முக்கியமான ஒரு விஷயமான உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறதை பற்றி பார்த்தோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், அதுதான் ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 30-40 நிமிஷம் வரைக்கும் உடல் பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஜாகிங் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. எப்பயுமே இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுற இந்த வெயிட் கண்ட்ரோலில் பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், அதே மாதிரியே ரெகுலரான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ஒபேசிட்டி பிரச்சனையை தடுக்க முடியும். அலாவுதீன், நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை. தினமும் இரவு 8 மணிக்கு.